ஓ ஓ ஓ இந்த பெரியவனே நீங்க எல்லாம் செய்யுங்க. டேய், அப்பனும் மகளும் இப்படி ஓட விடுறாங்களடா. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. வா பிடிச்சிடலாம், வா வா அங்கிட்டு போ வா. அவங்க வராங்கம்மா, அப்படி போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அங்க ஒளிஞ்சுக்கலாம்ப்பா, வாங்க. பள்ளம் வாங்கப்பா. சரி போ. ஏய் எங்க அங்க போவோம் வா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா. முடியலம்மா. என்னப்பா? என்னால முடியல, மூச்சு வாங்குது. ரோடு கொஞ்சம் தூரம் தான்ப்பா இருக்கு, ஹெல்ப் கேட்டு போயிடலாம். அவங்க எல்லாம் வராங்க. வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, போயிடலாம். சரி. ஏய், ஒருவேளை அவங்க 2 பேர் நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்ட சிக்கியிருப்பாங்களோ? சிக்கியிருந்தா நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல. இங்கே போனால் கொஞ்சம் தூரத்தில் ரோடு தான் இருக்கு, அங்கே போனால் தப்பிச்சிருவாங்க, அதுக்குள்ளே பிடிக்கணும். அவங்க 2 பேர்த்து ரோட்டுக்கு வர சொல்றா. வா. வராங்க. சீக்கிரம் வாங்கப்பா. வா சீக்கிரம் வா. சீக்கிரம் வா பார்கவி, சீக்கிரம் இங்க வாங்கப்பா, இங்க வாங்க. அப்பா உள்ள போங்க. இங்கதான் வந்தாங்க, காணோம். டேய் என்னடா பாக்குற? உள்ள ஆள் இருக்காங்களான்னு பாக்குறேன்ப்பா. தொறடா. திறக்கவா? ம். ஏய் யாரு? சார் உங்க காரா சார்? ஆமா.
அதே எதுக்கு திறக்க போற? இல்ல இல்ல சும்மா சார். சும்மா தான். கார் தட்டுறியா நீ? அதெல்லாம் இல்ல. இல்ல சார் சும்மா தான். போலீஸ் சொல்லவா? சாரி சார். போயா. போ. வாங்கடா போலாம். வாங்கடா வாங்க. யாருங்க? நீங்க யாருங்க? இது என்னோட கார். சார் எங்களை துரத்திட்டு வராங்க சார். யாரு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நின்னாங்களா அவங்களா? ஆமா, ஓ கொஞ்சம் வண்டியை மட்டும் எடுங்க சார். அப்படியா? சரி சரி, பதட்டப்படாம இருங்க. வழக்கம் போல வீட்டு விசேஷத்தை அசத்தி விட்டீங்க. மாப்பிள்ளை இல்லாதது மட்டும்தான் குறை. காலேஜ் போயிருக்கான், வந்துடுவான்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே. மற்றபடி எல்லாம் டாப்பாக இருந்தது. விசேஷத்துக்கு வெளியில இருந்து சாப்பாடு சொல்லியிருந்தீங்களா? பரவாயில்ல, 1000 இருந்தாலும் அண்ணன் வீட்டு சாப்பாடு மாதிரி வராது. யோ அதான் வந்து வயிற்று ரொப்பிட்டல்ல, அப்புறம் என்ன அதோட நிப்பாட்டு. ஆமா, உன் கூட வந்த பொம்பளைகள்லாம் கிளம்பிட்டாங்கல்ல, நீ என்ன கிளம்பல? ஏய் கதிரே, ஏன்ப்பா இப்படி பேசுற? பின்ன என்ன, நம்ம இருக்கிற நிலைமையிலேயே மாப்பிள்ள இல்ல மச்சான் இல்ல நொச்சான் இல்ல, பேசாம இருக்க சொல்லுங்க. மாமா வாமா வா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நிலைமை தலைக்கீழா மாறப்போகுது. அதுவும் இல்லாம நீங்க விசேஷத்தை நடத்த நாள் குறிச்சிங்க பாத்தீங்களா, அதான் மாமா அசத்தலான நாள். நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நல்லதா நடக்க போகுது மாமா. என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையேம்மா. ஏன் தகவல் கிடைச்சா? முகூர்த்த கால் நடுறதுக்கு முன்னாடியே பாதி தகவல் கிடைச்சிருச்சு, மீதி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிரும். இன்னைக்குள்ள உங்க மகன் உங்க வீட்டுல இருப்பாரு. இதுக்கெல்லாம் யார் காரணமோ எல்லாருமே சிக்குவாங்க. என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா.